இப்ப நம்ம இருக்க வீட்ல இந்த புல்லு வெட்டுறதுக்கு, அப்புறம் சாணி மொழுவ இதுக்கெல்லாம் ஆள் வராங்க. அந்த அக்கா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க மொழி விடவாமான்னு சொல்லிட்டு. சரி அவங்க இன்னொரு பக்கம் வந்தாங்களாம் ஒழுவுறதுக்கு. உனக்கு நான் மொழி விடவான்னு கேட்டாங்க. சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க மொழுனதுக்கு நான் கோலமும் போட்டு விட்டேன். இவங்களுக்கு ஒரு 50லேருந்து 55 வயசுக்குள்ள இருக்கும். இன்னமும் பாருங்களேன் எல்லா பக்கட்டும் வந்து வேலை இருக்கா? வேற ஏதாவது பண்ணி தரணுமா? சுத்தம் பண்ணி தரவா? அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வேலை பார்த்துட்டு போறாங்க. இவங்க வீடு 2 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு எல்லாமே கேட்டு வேலை பார்த்து குடுத்து சம்பாரிக்கணும்னு நெனச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். இவங்கள பார்க்கும்போது எங்க மாமியார் ஞாபகம் தான் வருது. அவங்களுக்கும் இவங்க வயசு தான் இருக்கும். இன்னமும் ஓடிட்டே இருக்காங்க குடும்பத்துக்காக. "செத்த நாளைக்கு உட்காருங்களேன் பார்த்துக்கலாம்னு" சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்பவே அந்த வேலைய புடிச்சிடணும் அவங்களுக்கு. ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் இப்பவே 50 வயசு மாரி மூட்டு வலிலருந்து, இடுப்பு வலிலருந்து எல்லா வலியும் வந்துட்டு இருக்குது. நம்மலாம் எப்படி அந்த வயசுல இருக்க போறோம்னு தெரியல. நெனச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்லயும் இந்த மாரி ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்பினாச் பன்னீர் நூடுல்ஸ் தான் பண்ணி குடுக்க போறேன். அது ஒண்ணுமே இல்ல. பாலக்கீரை இருக்குல்ல, அது இந்த மாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அத நல்லா மிக்ஸில அரைச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிருவோம்ல, அதே மாரி அதையும் ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிரீன் சப்பாத்தி கிடைச்சிரும். பன்னீர் ஸ்டஃபிங்க்கு இந்த மாரி பன்னீர் மாரி நைஸா துருவி எடுத்துக்கோங்க. இல்லன்னா இந்த மாரி உதிர்த்து விட்டுக்கோங்க. அது கூட குட்டி குட்டியா நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலா நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பாப்பா வந்து காரம் சாப்பிட மாட்டா. அதனால நான் மிளகுத்தூளோட விட்டுட்டேன். மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணல. நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாரி சப்பாத்திய ஃபுல்லா தெரட்டி எடுத்துக்கோங்க. தெரட்டுன சப்பாத்திய வந்து மேல இந்த மாரி பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் பண்ணீங்கன்னா அழகா ரோல் ஆயிடும். அத அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா குட்டி குட்டி பின்னுல்ஸா கிடைச்சிரும். தோசை கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே ஒண்ணு ஒண்ணா போட்டு 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பின்னுல்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். கீரையெல்லாம் சாப்பிடாம இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாரி குடுத்து பாருங்க. என் பாப்பா கீரையே சாப்பிட மாட்டா. இது மாரி குடுத்தா அவளுக்கு தெரியாது. கலர் கலரா இருக்கு சப்பாத்தின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துருவாங்க ஜாலியா.